எனக்கு எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். நான் சாப்பிடாம சரக்கவே சாப்பாடா நினைச்சுப்பியோ? இந்தா ஒழுங்கா சாப்பிடு. வேணாம்டா, நான் போறேன்டா. ஏய் வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவனை உட்கார்ந்து சாப்பிடல அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சு கட்டிடுவேன். சாப்பிடுறா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள சரக்குங்கிற பேச்சுக்கு இடம் இருக்க கூடாது. அதுக்காக வெளியே குடிச்சிட்டு வந்தலாம்னு நினைக்காதீங்க சார். குடிச்சிட்டு யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, மெயினா உனக்கு எது குடிச்சிட்டு வந்தானா வீட்டுக்குள்ள விடாதன்னு சொன்னேன். சாப்பிடுறா. ஐயோ சரக்கு வேணும். ஐயோ சரக்கு வேணும். மர மர கண்டபடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காண்டா. அவனுக்கு ஏதாவது ஆயிடு போகுதுடா. ஒன்னும் ஆகாது, நீ போய் படு. ஒரு 2 நாளைக்கு இப்படி அவனை பட்டினி போட்டு காய வச்சோம்னா தன்னால வலிக்கு வந்துருவான். இங்க யாராச்சும் ஆறுதல் சொல்றேன்னு அவன் பக்கம் போனீங்க, போ அவனுக்கு போ. சும்மா எல்லாத்துக்கும் வயலின்னு தூக்கிட்டு வந்துடுறது. கெஞ்சி கேட்கறேன்டா. டேய் ஒரு ஹாஃப் மட்டும் வாங்கி கொடுறா. ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்கறேன்டா சூர்யா. சரி சரி குடிக்கலடா. சரிண்ணே சரிண்ணே சரி சரி தருவேன்டா. சரி 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 இரு. தரேன் தரேன். இந்தா அடி. உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னென்ன முக்கியம்? அடி. ஓஹோ, சாரி இப்ப ஊத்தி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? டேய் கொடுத்த இப்ப என்னடா? அவனை புதுசா குடிக்கிறான், பாவண்டா. இப்படியே விட்டு அவனை கொன்றுவ போல. இத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறது இந்த சரக்கால தான். அதெல்லாம் தெரியாம நீ வேற டிஸ்டர்ப் பண்ணாம போடா. போட்டாங்க. டேய் டேய் சரக்குடா. டேய் டேய் ஏண்டா? டேய் 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 சரக்குடா. ஐயோ ஏய் ஏய் ஏன்டா உடைச்ச? ஏன் உடைச்ச? டேய் எனக்கு சரக்கு வேணும். ராகவா, உனக்கு குண்டுடா. ராகவா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. ராகவா, நான் சொல்றது கேளு. சரக்குடா. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவும் குடிக்க ஆரம்பிச்சிருந்தா நம்மளாம் இன்னைக்கு ஆளா இருப்போமா? அட்ரஸ் இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்து இருந்திருப்போம்டா. டேய் உனக்கு புரியுதா புரியலையா? போதுண்டா, அந்த கன்றாவியை விட்டு தொலை. ஏண்டா நான் குடிக்காத குடியா நீ குடிச்சிட்ட?
நினைச்சா முடியும்டா ராகவா, ப்ளீஸ். சரக்கு வேணும், சரக்கு வேணும், சரக்கு. அப்பா டேய், டேய், அப்பா ப்ளீஸ் என்னடா பண்றீங்க? எனக்கு சரக்கு வேணும்பா. டேய், அப்பா டேய், ப்ளீஸ் என்னடா சரக்கு பண்றீங்க? வேணும்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா என்னடா அப்பா சொல்றேன், கேளுடா. அப்பா ப்ளீஸ் சரக்கு வேணும்பா. அப்பா அத்தை எனக்கு வாங்கி கொடுக்க சொல்ல அத்தை. ராகவா, என்னடா இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு சரக்கு வேணும் அத்தை. டேய் ராகவா, அது வேணாம்டா. டேய் ப்ளீஸ் ராகவா, இல்ல, நீ குடிக்கிறத நிறுத்தியே ஆகணும். உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைக்காக நீ நிறுத்தியே ஆகணும். ராகவா, ராகவா, ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். ராகவா, ராகவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ எல்லாம் வா தம்பி, சரியாயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இப்படி எல்லாம் செய்ய மாட்டல்ல. Please. நீ அப்பா, எவ்வளவு please, நல்ல please, புள்ள. நான் கேளுடா. வேணாம் ராகவா. குழந்தை பாருடா. முகத்தை பாருடா. இந்த பிஞ்சு முகத்தை பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த குழந்தை இவ்வளவு பக்கத்துல நீ பாத்திருக்கியா? டேய், உன் பொண்டாட்டி செத்தாலும் தெய்வம் மாதிரி இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு தாண்டா போயிருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்தாவது நீ திருந்த வேண்டாம்? ஏன்டா இப்படி இருக்க? இந்த குழந்தை தான் அப்பா யாரு, எப்படிப்பட்டவர்னு மத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கே தயங்குதுடா. இந்த குழந்தை என்னடா தப்புனுச்சு? அவளை ஏன் தண்டிக்கிற? அத்தை, வா சூர்யா. என்ன ஆ எல்லாம் கோயில் கிளம்பிட்டீங்க போல. ஆமாடா, கோயிலுக்கு தான் போறோம். வரதுக்கு எப்படி 2-3 நாள் ஆயிடும். நீ இங்க இருந்து எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோ. ஏன் அத்தை, எதுக்கு இப்ப கோயிலுக்கு? இது என்னடா இது? கோயிலுக்கு போறதுக்கு காரணமா வேணும்? அதுவும் இல்லாம சாமி எல்லாம் மறக்கிற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ சந்தோஷமாவும் நிம்மதியாவுமா இருக்கோம்? நீயே சொல்லு. எத்தனை வருஷமாச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய்? வீடுன்னு தான் பேரு. இங்க யாரு நிம்மதியா இருக்கா, யாரு சந்தோஷமா இருக்கா? கண்மணிக்கு நடந்ததை மறக்க முடியுதா? இன்னைக்கு நினைச்சா கூட நெஞ்செல்லாம் பதறுது. ராகவ அத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவனே அழிச்சுக்கிட்டு இருக்கான். வீராமாறன் கதை நான் சொல்லிதான் தெரியணுமா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. கார்த்தி பிருந்தா ஒன்னா வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைடா. சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்ன சொல்றது? இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? சரி, அப்ப எனக்கும் சேர்த்தானே வேண்டீங்க. இதனடா கேள்வி? பொறுப்பை யார் கையிலையாவது கொடுத்து உட்கார வச்சுட்டு வா போலாம். சரி வரையிரு. இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். திரும்பவும் எல்லாம் மொத்தமா ஒன்னா சேரலான்னு பாக்குறீங்களா? இருங்கடி, உங்களை மொத்தமா தூக்கி விடுறேன்.